ஹாய் ஹலோ வெல்கம் டு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது alphasensortamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு நம்ம அன்பாக்சிங் வீடியோ போட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான். அப்படி என்னடா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்டை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபரில் வந்தது இந்த ஹெட்செட். இந்த ஹெட்செட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எங்கடா இன்றைக்கி தனியாக உட்காந்துருக்கனே அப்படின்னு பார்க்குறீங்களா? அவன் பண்ணால் இந்த ப்ராடக்ட்டுக்கான மாடலிங்கை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலோட அந்த பக்கம் உட்காந்துருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோக்குள்ளே போகும்போது நீங்கள் அவனை பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கவரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மை காட், எல்லாம் செதறிச்சு. பரவாயில்ல. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க, ஹெட்செட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பட்ஸ் எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பட்ஸு கீழே வந்துருச்சு. ஓகே, இதை இப்போ ஓரம் தள்ளிடுவோம். இந்த ஹெட்செட்டே பாருங்களேன், ஒரு சோப்பு டப்பா மாதிரி நல்ல ஒரு கிளாஸி லுக் இருக்குது இதுக்கு. இந்த சைடு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா இது ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், யூஎஸ்பி பின் இருக்குது. அது இல்லாமல் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் போர்ட். ஆஸ் யூஷுவல் இந்த சார்ஜர் நம்ம நார்மல் டைப் பி சார்ஜர் தான். ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேறு நிறைய ஹெட்செட்ஸில் டைப் சி கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டு OnePlus அதிலலாம் டைப் சி கொடுக்குறாங்க. இது நார்மல் தான். இந்த ஹெட்செட்டுக்குள்ளே வருவோம். இந்த ஹெட்செட்டை பாருங்களேன், எவ்வளோ டைனியாக சூப்பராக இருக்குது. இது ஃபுல் டச் கண்ட்ரோல் தான், பட்டன் கிடையாது. பாருங்கள், ஆன் பண்ணோடனே செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட என் மைண்டுக்கு வேறு ஒன்று தான் தோணுது, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. எப்படி இருக்குது பாருங்களேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம். ஏதோ சவுண்டெல்லாம் வருது. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு லுக் இருக்குது, ஃபீல் இருக்குது. பி லவுட் பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி ப்ரவுட், லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் பி லவுட் பி ப்ரவுட். பார்க்கவே நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதோட யூசேஜுக்குள்ளே போயிடுவோம். ஸோ யூசேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இன்டோர்லேயும் இருக்கட்டும் அவுட்டோர்லேயும் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். பட் உங்களோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்தால் மட்டுமே தான் பார்த்தோம்னா பெஸ்ட் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வாட்டர் ப்ரூஃபை பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் ரெய்னியாக இருக்கட்டும் ஸ்வெட்டாக இருக்கட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புங்கிறது ஏற்படாது. ஸோ நீங்கள் வெளியே ரெய்னிங்கில் போனாலும் சரி, இல்லை ஜிம்முக்கு போனாலும் சரி, ஸ்வெட்டுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ நீங்கள் அதை ஜிம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி ரேடியஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 மீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் மெயின் விஷயம் என்ன பார்த்தோம்னா கம்ஃபர்டபுள். நீங்கள் காதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அன்னெசரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ காதில் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் மெயின் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டச்சிங் சென்சார் தான். நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, டச்சிங் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். பாஸாக இருக்கட்டும், ப்ளேவாக இருக்கட்டும், இல்லை ரிவர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, எதுனாலும் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஏர்பாட்ஸை பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் மேக்ஸிமம் 4 டைம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும். நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் கூட சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ட்ராபேக்ஸுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ட்ராபேக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட ஏர்பாட்ஸோட கேஸ். ஸோ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் ஒரு பேக்கெட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லேயரோடும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஏதோ நம்ம பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெரியும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராபேக்காக தெரியாது. பட் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்காக தான் தெரிஞ்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு 70 to 60%, 70 to 80 to 70% அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் அண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இது கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாமே தோணும். பட் அமௌண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 800 rupees பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு.
ஓகே கேஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்த்துருப்போம், பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் எல்லாமே ட்ராபேக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இந்த எல்லா ரிவ்யூவும் பார்த்து பிடிச்சா இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.